மூத்த பத்திரிகையாளர் பகவான் சிங் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு இந்த அறிவிப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதிய தலைமைச் செயலாளராக கிரிஜா வைத்தியநாதன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இவரை உங்களுக்கு பரிச்சயமானவரா? இவர் எந்த அளவுக்கு இந்த இடத்துக்கு பொருத்தமானவர்? இவங்க நான் ஒரு மூத்த பத்திரிகையாளர் முறையில எனக்கு தெரியும், பரிச்சயம் உண்டு. ஆனா இவங்களை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ரொம்ப எஃபிஷியன்ட் ஆபீசர், சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. அவங்க இருந்த ஒவ்வொரு பொறுப்புலையும் மதுரை கலெக்டரா இருந்திருக்காங்க, பல பொறுப்புகள் இருந்திருக்காங்க. அவங்க ஹெல்த் கேர் சுகாதாரத்துல பல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. அதுல முக்கியமானது என்னன்னா, ஒரு பெரிய சலசலப்பு இல்லாம குவாய்ட்டா அவங்க வேலை அவங்க பார்த்துட்டு சூப்பர் எஃபிஷியன்டா பண்ணினா ஒரு ஆபீசர், அவங்க சீனியர் மோஸ்ட் ஆபீசரை தேர்ந்தெடுத்து இதுல என்னன்னா, நம்ம சிறப்பான ஒரு விஷயம், பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன் இல்லாம இது வரைக்கும் ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஓவர் லுக் பண்ணி சூப்பர் சீட் பண்ணி சீனியர் ஆபீசர் சூப்பர் சீட் பண்ணி, அது போலீஸ் துறையா இருக்கட்டும், அட்மினிஸ்ட்ரேஷன் செக்ரட்டேரியட்ல இருந்தாகட்டும், பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இதை வந்துட்டு இருக்காங்க. சில டேர்ம்ஸ் பார்த்திருக்கோம், சில ஆபீசர்ஸ் பார்த்திருக்கோம். அது இல்லாம இது பியூர்லி ஆன் சீனியாரிட்டி அவங்கள நியமிச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு கோயின்சிடென்ஸ், ஒரு நல்ல ஒரு கோயின்சிடென்ஸ் அமைந்திருக்கிறது. தமிழகத்துல இந்த சூழ்நிலையில ஒரு சீனியர் மோஸ்ட் ஆபீசர் அவங்க ரொம்ப ஒரு திறமைசாலியாகவும் இருக்கிறாங்க. ஒரு கான்ட்ரவர்சியும் இல்லாம, ஒரு பொலிட்டிக்கல் கலரும் இல்லாம, இவங்களுக்கு தேவைப்பட்ட ஆபீசர் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ரொம்ப சிறப்பான ஆபீசர், வெரி ஆனஸ்ட், ஹை இன்டெகிரிட்டி அப்படின்னு அவங்க ஐஏஎஸ் வட்டாரத்துல சொல்லப்படுகிற ஒரு ஆபீசர். இந்த சூழ்நிலையில அவங்க ஒரு தலைமை செயலாளராக வர்றது நம்ம தமிழகத்துக்கு இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்ல வேண்டும். ஏன்னா ரொம்ப ஒரு கேவலமான விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு. எங்க இது வரைக்கும் நாட்டிலேயே நடக்காத ஒரு ரெக்கார்டை நம்ம தமிழகத்தும் நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கிறோம். என்னன்னா, தலைமை செயலாளரே ஐடி ரைடு, அவர் வீட்டில் மட்டும் இல்ல, அவருடைய சேம்பர் செக்ரட்டேரியட்ல கூட பல மணி கணக்கில் நடந்திருக்கு அப்படின்றது. ஒரு காலத்துல தமிழகத்துல இருந்து ஆபீசர்ஸ்னா ரொம்ப ஒரு பெரிய அளவுல சிறப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மரியாதை உண்டு டெல்லியில. இப்போ அவருடைய டெல்லி பத்திரிகை நண்பர்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா இன்னுமே அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. கிரிஜா வைத்தியநாதனுக்கு வாழ்த்துக்கள். அவங்களுக்கான ரொம்ப சேலஞ்சஸ் அஹெட். ஏன்னா கிளீனிங் அப் ஆபரேஷன், ஐடி ரைட்ஸ் தொடங்கி இருக்கு. பல அதிகாரிகள், தலைவர்கள் இதுல சிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அதுல எந்த அளவுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இதுல கோஆபரேட் பண்ண வேண்டியதா இருக்கும், அதெல்லாம் பார்க்கணும். யாரையும் குற்றவாளிகளை அவங்கள காப்பாற்றுற முயற்சிகள் நடக்காம இருக்கிறதுக்கு இந்த அம்மா ரொம்ப ஷீல் பி ஸ்ட்ராங் வில்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், முன்னாள் தலைமைச் செயலாளர் அந்த ராமமோகன ராவுடைய நிலை என்ன? அவர் குறித்த எந்த அறிவிப்பும் இது வரைக்கும் வெளியே வராம இருக்கு. அது எப்படி சார் பாக்குறீங்க? வரும். அதாவது சில பேர் இப்ப சொல்றாங்க, நேற்றுக்கு நம்ம ஒரு ஆம் ஆத்மி பார்ட்டியில ஒரு நபர் போயிட்டு ஒரு போராட்டம் பண்ணிருக்கிறாரு ராம்மோகன் ராவ் வீட்டு வாசல்ல. எனக்கு உள்ள என்ன நடக்குது எல்லாமே அறிக்கையெல்லாம் கிளீனா டிரான்ஸ்பரண்டா பண்ணுங்க, என்ன உள்ள அனுப்புங்க. டிரான்ஸ்பரண்டா எல்லாமே பண்ண முடியாது. பண்ணும்போது டிரான்ஸ்பரண்ட் நான் பண்ண போறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு உள்ள போக முடியாது. ஒவ்வொரு ஆக்ஷன் உள்ள ஒரு ரெய்ட் பண்ண நடக்கும்போது அப்பப்போ வெளியில பிரீஃப் பண்ண முடியாது. இன்கம் டேக்ஸ் என்னன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன், அது எந்த இன்வெஸ்டிகேஷனா இருக்கட்டும், இன்கம் டேக்ஸா இருக்கட்டும், சிபிஐ இருக்கட்டும், இல்லை ஸ்டேட் போலீஸ்ல ஒரு பிக் பாக்கெட் இன்வெஸ்டிகேஷனா இருக்கட்டும் கூட, அது இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ் பொறுத்து இருக்கு. அதுக்கு பிறகு டெஃபினட்டா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் வரும். டெல்லியில இருந்து வரலாம், இல்ல இங்கிருந்து வரலாம். அநேகமா டெல்லியில இருந்து வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் we have to wait. அதுல அது இல்லாம ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் விமர்சனம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பிஜேபி கவர்மெண்ட் பண்ணுது. இதெல்லாம் அதுல சேகர் ரெட்டி பிடிச்சிருக்காங்க. சேகர் ரெட்டியோட கனெக்ஷன் ராம்மோகன் ராவ் கனெக்ஷன் வெளிப்படையா தெரியுது. அதுக்கப்புறம் தான் ராம்மோகன் ராவ் கிட்ட வர முடியும். ஒரு கருத்து யாராச்சும் சொல்லியிருந்தாங்க நேற்றுக்கு, முதலமைச்சர் ஜெயலலிதா உயிரோட இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் ரெய்டெல்லாம் பண்ணல, அவங்க போன உடனே வராங்க. சேகர் ரெட்டி பிடிச்சது எப்போ? 10 நாள் முன்னாடி தானே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தானே. அவருடைய ரெக்கன் காணிகளை போட்டுருங்க பாருங்க. அவருடைய டெலிபோன் கால அவர் என்ன ராம்மோகன் ராவ் மெரினா
ஜெயலலிதா உடைய அந்த லாஸ்ட் ரைஸ் மெரினா ஃபோன் பண்ணி கேட்கிறாரு, சொல்றாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, பணம் எங்க மூவ் பண்ணணும்னு பேப்பர்ல போட்டுருங்க பாருங்க. நீங்க அந்த போன் கால ட்ரேஸ் பண்றாங்க.